இவ்வளோ கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு, நிச்சயமாக ஒரு குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தடய அறிவியல் மூலமாக யார் இந்த குற்றத்தை செய்தார்கள் என்று கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாம் இருந்தும் இதற்கெல்லாம் துணிஞ்சு இந்த குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அதுல அவர்களுக்கும் ஏதாவது ஈடுபாடு இருக்கா, அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா? இந்த பாலியல் குற்றங்கள்னால கைது செய்யப்படுறாங்கல்ல, அவர்கள் வெளியில வரும்போது அவங்க ஒரு பாலியல் குற்றவாளிங்கிறது இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை போடணும், சுட்டு கொல்லணுங்க. இல்லைன்னா அந்த எங்க மாதிரி உள்ள பெண்கள் எல்லாம் விட்டீங்கன்னா நாங்களாம் அடிச்சே கொண்டுடுவோம், அவ்வளவு கோபம் வருது. பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் பணம் படைத்தவனாகவும் பதவி வர்க்கத்துக்கு தொடர்புடையவனாகவும் அல்லது அந்த பதவி வர்க்கத்திலேயே இருக்கிறவனாகவும் இருந்துட்டான்னா அவன் அந்த தவற காலம் முழுக்க செய்யலாம். 2010 உள்ள வழக்குக்கு 2020 வந்து நீங்க தீர்ப்பு சொல்லும் போது அதோட தன்மையே இல்லாம போயிடுது, அது பெருசாவும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குற்றவாளி கூட 10 வருஷத்துல நாம என்ன வேணாலும் பண்ணி தப்பிச்சு வந்துடலாம் அப்படி நினைக்கிறாங்க. ஒரு முறை உங்கள்கிட்ட யாராவது தவறா நடந்தா கூட அதை பூதாகரமான செய்தியாக வெளிப்படையாக கொண்டுட்டு வாங்க. இது இப்படிதான் நடக்கும், இதை நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற இடம் என்ன ஆயிடுதுன்னா குற்றவாளிகளை மேலும் மேலும் குற்றம் செய்ய வைக்குது. இந்த சம்பவத்தை விலாவரியாக பேசுகிறேன்னு அந்த பெண்ணுடைய உடல் குறித்தோ அந்த பெண்ணுடைய மற்ற நடந்த சம்பவத்தை விளக்குறதோ அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காதுங்க. அது உண்மையாகவே சொல்கிறேன், அந்த பெண்ணோட ஆத்மாவே நின்று அழுகும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். பயிற்சி மருத்துவர், ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதே நேரத்தில் அவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நாடு முழுக்க ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ச்சியாகவே பல பாலியல் வன்மங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பெண்களுக்கு எதிராக. அதுலேயும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் இன்றளவுமே மனதை விட்டு விலகலை. அந்த பெண்ணோட உயிர் போகும்போது அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணாக பிறந்ததை தவிர என்ன தவறு செய்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, மருத்துவர் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த மருத்துவ படிப்புக்குள்ளே நுழையிறதுக்கே இன்றைக்கி அவ்வளோ சிரமமான ஒரு சூழல். அப்போது அந்த இடத்துக்கு போய் ஒரு முதுநிலை பட்டம் படிக்கும் போது பல கனவுகளோட அவங்களோட அந்த மாதிரி ஒரு பெண்மணியை நாம் இழந்துட்டோம். இந்த சமூகத்தோட இந்த நாட்டோட ஒரு சீரழிவாக தானே அதை பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய கொடுமையை செய்கிறதுக்கு துணிச்சல் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் தண்டனைகள் இங்கே குறைவாக இருக்கா, அல்லது உண்மையான குற்றவாளிகள் பிடிபடுறது இல்லையா? இதில் எதை நாம் வந்து யார் மேலே கோவப்படுறது, சட்டத்து மேலேயா அல்லது நீதி சரியாக வழங்கப்படலையா? ஏன்னா உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுறதில்ல. ஒரு வழக்கே இருக்குன்னா அது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் காலதாமதமாகும் போது அதனுடைய தன்மையை நீர்த்து போயிடுது. அப்போ அது வந்து தண்டனையாக பார்க்கப்படாது. இது மாதிரியான வழக்குகளுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 3 மாத காலகட்டத்துக்குள்ளே நீ குற்றப்பத்திரிகையை தயார் செய்து இமீடியட்டாக கடுமையான தண்டனைகள், அது அரபு நாட்டில் வழங்குகிற தண்டனை போல கூட இருக்கலாம், தவறில்லை. ஏன்னா இது இப்போ பெண்களை வந்து அதாவது படிக்கிற இடத்துக்கு தாங்க நம்ம ஒரு மன நிம்மதியோடு அனுப்புறது. பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், இது போன்ற இடங்களுக்கு தான் நாம் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லையும் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பிள்ளைங்க போகிறாங்க. அப்போ அந்த இடத்துலையே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னா வேறு என்னதான் செய்கிறது? அப்போ பெண்களோட முன்னேற்றமும் கேள்விக்குறியான மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பயம் வந்துடும்ல, பெற்றவர்களுக்கு உயிர் தான் முக்கியம், குழந்தை உயிரோடு இருந்தால் போதும் தான் நினைப்போம். அவங்க டாக்டர் ஆகணுங்கிறது அவங்க கனவாக இருந்தால் கூட அந்த கனவையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இது மாதிரியான சம்பவங்களுக்கு பயந்து அவர்களுடைய கனவை களைச்சிட்டு பின்னோக்கி வர்ற மாதிரி ஆகிடும். இப்போ இதற்கு நாம் ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு மிக துரிதமாக எடுக்கணும். இன்றைக்கும் இது நடக்குதுங்கிறது தான் வேதனையாக இருக்குது. இன்றைக்கு வந்து டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு, இவ்வளோ கேமரா ஃபெசிலிட்டி இருக்குது, நிச்சயமாக ஒரு குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தடய அறிவியல் மூலமாக யார் இந்த குற்றத்தை செய்தார்கள் என்று கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாம் இருந்தும் இதற்கெல்லாம் துணிஞ்சும் இந்த குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல கோளாறு இருக்குது? அந்த கோளாறை சரி செய்ய வேண்டியவர்கள் யார்? ஏன் சரி செய்ய மறுக்கிறாங்க? அப்போ அதில் அவர்களுக்கும் ஏதாவது ஈடுபாடு இருக்கா, அல்லது அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? இது மாதிரியான கேள்விகள் தானே. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பெரும்பான்மையான குற்றங்களில் அதிகார வர்க்கம் இதில் இன்வால்வ் ஆகிறதையும் நாம் பார்க்குறோம். அவர்களுடைய பங்கு இதில் இருக்கும்போது அதை அப்படியே திசை திருப்பி குற்றமே செய்யாதவரை ஒருத்தரை வந்து குற்றவாளியாக மாற்றி தண்டனை ஒரு பணத்தை கொடுத்து நீ ஏற்றுக்க, அந்த தண்டனை நாங்கள் பார்த்துக்குறோம், மேலே கூட போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லி இப்படி திசை திருப்பிட்டு தான் போகிறாங்க. இதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு
என்னைக்கு வந்து யாரா இருந்தாலும் அவன் சாகணும், இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கலாங்க. எங்களையெல்லாம் ஒரு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பெற்ற தாய் ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். இது போன்ற ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதீதமா என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். இது எங்களுடைய உண்மையான ஆதங்கம் தானே, இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இவெல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தான். இன்னொன்று என்னன்னா, இந்த பாலியல் குற்றங்கள்னால கைது செய்யப்படுறாங்கல்ல, அவர்கள் வெளியில வரும்போது அவங்க ஒரு பாலியல் குற்றவாளிங்கிறது இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை போடணும். நான் முன்பிலிருந்தே இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் சுதந்திரமா சுத்துறான் இந்த நாட்டில், அவன் யாருன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நாம உற்று கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நெத்தியில் வந்து இப்போ வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஏதாவது குற்றம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு காலில் ஒரு டைமர் மாதிரி கட்டி அவங்க வந்து இந்த நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும், இதுக்கு மேலே எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. அவங்க வெளியில் போனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டிகேஷன் போயிடும். இது மாதிரி அவருக்கு குற்றவாளிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வகையில எல்லாம் நிறைய விஷயங்களை நிறைய நாடுகளில் செய்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு சுதந்திரமாக இவன் குற்றவாளினே தெரியறது இல்லை. இவன் எந்த வழக்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவன் மேலும் என்ன பண்ணுறான், அது ஒரு மனநோய் மாதிரி. அவன் மறுபடியும் அதே தவிர செய்கிறான், அதே தவிர திரும்ப திரும்ப செய்கிறான். இதை நாம் ஒரு நியூஸ் ஆக்கி அந்த சம்பவம் நடந்த பிறகு ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கோம். இதை தடுக்கிறதுக்கான வழிகளை அதிகப்படுத்தணும். இதற்கு பெண்கள், நம்ம பெண்கள் குறித்து பேசுகிறோமா, எல்லாருமே இந்திய அளவில் இல்லை உலக அளவில் பெண்கள் குறித்து பேசுகிறவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த சம்பவமே இது தொடர்ச்சியாகவே ஆகிக்கிட்டு இருந்துன்னா இங்கே சமூகத்தோட வளர்ச்சி பின்தங்கி போயிடும். பெண் குழந்தைகள் அடுப்படிக்குள்ளே தான் இருக்க முடியும். நீங்கள் அந்த காலத்துக்கு போன மாதிரி அடுப்படிக்குள்ளே இருக்கிறதுக்காக இப்போ இன்றைக்கி சம உரிமை பேசுகிறோம், பெண்கள் சமமாக சிந்திக்கிறாங்க, எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் ஒலிம்பிக்கில் கூட பல இடங்களில் பெண்கள் சாதிக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்படிலாம் இருக்கும்போது இன்றளவும் இந்த பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக பார்க்குறது, இவ்வளோ கொடூரமான முறையில் கொலை செய்கிறது, எப்படி தான் அந்த கொலை சம்பவத்தை நினச்சே பார்க்க முடியல. காயங்கள், பலமான காயங்கள், 14 இடத்துல பெருங்காயங்கள் இருக்குங்கிறாங்க. தடுக்கிறதுக்கு முயற்சி, கண்டிப்பாக ஒரு உயிரை தான் பாதுகாப்பு, எல்லார் உயிரையும் பாதுகாக்கணும்னு ஒரு மருத்துவத்துறையை செலக்ட் பண்ணி அந்த மருத்துவத்துறையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய உயிர் போகுதுங்கிற போது அவங்க எப்படி தற்காத்துக்குள்ள எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கோம், அந்த பெண் எவ்வளோ தடுத்திருப்பாங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே முறியடிச்சு கண்டிப்பாக இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம தமிழகத்திலையுமே இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு பாலியல் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு தவறான முறையில் வந்து அணுகியிருக்காங்க. இன்னும் பள்ளிகளில் NCC கேம்ப் போன பிள்ளைகளிடம் தவறாக நடந்ததாக இருக்கட்டும், தஞ்சாவூர் பாப்பநாடு ஒரத்தநாடு பக்கத்தில் உள்ள இடத்துல ஒரு இளம்பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி ஒரு வாரத்துக்குள்ளவே நமக்கு ஏகப்பட்ட இதே மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. கல்வியில வளர்றோம், சமூகம் வளர்ச்சி அடையுது, எல்லாம் வளருது. ஆனா ஒரு பக்கம் இதுவும் வளருது. அப்ப இதற்கு தண்டனை மட்டும்தான் தீர்வா அமையும். இப்ப தண்டனை அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இப்ப இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம தண்டனைகள் வந்து கடுமையாக்கணும், நிறைய பேர் சொல்றாங்க கல்லால் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மேம்? கண்டிப்பா அரபு நாடுகள்ல கொடுக்கக்கூடிய தண்டனை தான் கொடுக்கணும் அவர்களுக்கு. அப்பதான் ஒருத்தரை தண்டிக்கும் போதுதான் அந்த குற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு நாம இனிமே செய்யக்கூடாதுன்னு வரும். இங்க என்னன்னா எல்லாமே சுலபம். நாம பெரிய ஆளா இருந்தா, பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்தா வேற யாரையாவது நம்ம கை காமிச்சிட்டு அந்த குற்றத்தை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் அவன் செய்யலாம். பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் பணம் படைத்தவனாகவும் பதவி வர்க்கத்துக்கு தொடர்புடையவனாகவும் அல்லது அந்த பதவி வர்க்கத்திலேயே இருக்கிறவனாகவும் இருந்துட்டான்னா அவன் அந்த தவற காலம் முழுக்க செய்யலாம். அந்த இடம்தான் அந்த இடம்தான் யாராக இருந்தாலுமே தண்டனை உண்டுங்கிறத நாம கொண்டுட்டு வரணும். எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல எதுவுமே பேசக்கூடாதுங்க. பணம் பேசக்கூடாது, பதவி பேசக்கூடாது. நீங்க மந்திரி வீட்டு பிள்ளையா இருந்தா கூட உங்களுக்கு அதுதான் தண்டனை, நீங்க முதல்வர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அதுதான் தண்டனை. அந்த நிலை உருவானா மட்டும்தான் இது மாற முடியும். இங்க அரபு நாட்டில் உள்ள தண்டனை கொடுக்கலாம், ஆனா அது சரியான குற்றவாளிக்கு கொடுக்கப்படுமா, அதை நம்ம கேள்விக்குறியா இருக்குல்ல. அதற்கும் உன் குடும்பத்துக்கு நான் 10 கோடி கொடுத்துட்றேன், நீ போய் செத்து போயிடுனா செத்து போக ஆள் இருக்காங்க, 10 லட்சத்துக்கு சாவ ஆள் இருக்காங்க இங்க. அப்படிப்பட்ட ஒரு சமநிலையற்ற ஒரு வாழ்க்கை முறையில தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பணம் கிடைக்குது, சரி நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கட்டும் சொல்லி ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு போறதுக்குமே இங்க நபர்கள் இருக்கிறார்கள். அதனால உண்மையான குற்றவாளியை அரபு நாடு முறையில தண்டனை கொடுக்கணும். இதுதான் இந்த இடத்துல ஒரு நாம் மிகவும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புவது, நம் நாட்டை பொறுத்தளவுக்கு உண்மையான குற்றவாளிகள் நிறைய இடங்கள்ல தப்பித்து செல்கிறார்கள். பொய்யான குற்றவாளிகள் தானே ஏற்றுக்கொண்டு வருகிறவங்க ஒரு பக்கம், அப்பாவியா குற்றமே செய்யாதவனையும் ஒரு பக்கம் தண்டனை கொடுத்துடுறாங்க.
இப்போ நம்ம போதைப் பொருள் கஞ்சாலாம் பேசிகிட்டு இருக்கோம், இது எல்லாம் சின்ன சின்ன ஒரு 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ இப்படி இவர்களை பிடித்து இவங்க மேலே மீண்டும் மீண்டும் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இவர்களுக்கெல்லாம் யார் மேலே இருக்கா, இந்த கூட்டத்திற்கெல்லாம் யார் தலைவன், இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற ரூட்டை கண்டுபிடிச்சி கூண்டோட கைலாசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? ஏன் பண்ண மாட்டாங்க, ஏன் செய்ய மாட்டாங்க? இவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தானே நம்ம பண்ணணும். ஆனால் அது நடக்காதுங்க. இது இது என்ன பிழை? இது அவர்களுக்கு தொடர்பு, இதை செய்கிறது யாரோ முக்கியமான நபர், முக்கிய புள்ளி, ஒரு விவிஐபி. அந்த விவிஐபிக்கு தான் பெரும்பணம் போகுது. ஆனால் அந்த பெரும்பணம் போகிறவங்கள வந்து இவங்க எதுவுமே செய்கிறதில்ல, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள யாருமே நெருங்கிறதில்ல. இவர்களுக்கு கீழே உள்ள சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, அப்பாவிகள்னு வச்சுக்கலாம், அப்பாவிகள் தான். ஏன்னா அவனுக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடச்சிருக்காது, அதுக்காக ஒரு குற்றம் செய்கிறான். அது சரின்னு நான் சொல்லவில்லை, ஆனால் தவறு தான். இருந்தாலும் அவர்களை பிடிக்கிறேன்னு ஏன் இவர்களை பிடிக்க மறுக்கிறீங்க? இப்போ இந்த வழக்கில் வந்து நம்ம எல்லாரையுமே பதைக்க வைக்கக்கூடியது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்தினால் விளைந்த அவங்களுடைய உடல் காயங்களும், அதுக்கு பிறகு நிறைய சொல்கிறாங்க அவங்க சடலமான பிறகும் அவங்களுக்கு வந்து துன்புறுத்தல் நிகழ்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி மேம் எடுத்துக்கிறது? அதுதாங்க இங்கே, அதுதான் நாம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கள்ல, ஒரு கம்போ குச்சிக்கு நீங்கள் புடவையை சுற்றி வச்சாலும் அதை கூட தவறான பார்வையில் பார்க்குற அளவுக்கு இங்கே சில ஆண்கள், எல்லாரையும் குறிப்பிட முடியாது. அது அப்படி இருக்கும்போது இந்த பெண் வந்து கண்டிப்பாக இது ஒரு கூட்டு பலாத்காரமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க உடம்புல ஏற்பட்டிருக்க காயத்தை பார்க்கும்போது இது ஒருவரால் செய்ய முடியாது. அதே சமயத்தில் இப்போ கைது செய்திருக்கிற நபருக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தடுத்த அளவுக்கான காயங்கள் இருக்கணும், அது குறைவாக இருக்கிறதா தான் தகவல் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நபரால் நடத்தப்படலை. கண்டிப்பாக இது ஒரு எத்தனை பேரோ, ஒரு மோர் தென் 1 மெம்பர், அது 2ஆக இருக்கலாம் 3ஆக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு கொடூர தாக்குதல் செய்து இந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காங்க, பாலியல் வன்மம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் உயிர் போன பிறகுமே அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை ரொம்ப உருக்கமாகவே நாம் வந்து நம்ம நாட்டை நினச்சி ரொம்ப கேவலமாக இருக்குது, அவ்வளோதான். இதை தவிர எனக்கு சொல்ல ஒன்றும் தெரியலைங்க. எல்லாருமே தலை குனியணும். இதில் வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்கிறதா தான் நாம் நினைக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இதுலேயும் ஹை அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஒரு டாக்டர், இதில் வேறு டாக்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு பெரிய காலேஜுக்குள்ளே ஒரு கல்லூரிக்குள்ளே இருக்காங்க. இப்போ இவர்களுக்கே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது இதை செய்ய துணிந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க்காக கூட இருக்கலாங்க. இது முன்னாடியே பிளான் பண்ணி திட்டமிட்டு சதியாக இருக்குங்கிறது இப்போ பரவலாக பேசுகிறாங்க. நம்ம முழு விசாரணை இல்லாமல் நம்ம உறுதியாக அதையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாகவே மிருகங்கள்னு சொல்ல முடியாது. மிருகங்கள் எவ்வளவோ நல்லது தாங்க செய்யுது. நிறைய மிருகங்கள் இப்போ கூட பார்த்தோம், யானை கூட நின்று உதவி செஞ்சுட்டு போகிறத பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி மனித மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள் கேட்டகரியில் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் சுட்டு கொல்லணுங்க. இல்லைன்னா அந்த எங்கள் மாதிரி உள்ள பெண்களெல்லாம் விட்டிங்கன்னா நாங்களாம் அடித்தே கொண்டுடுவோம். அவ்வளவு கோபம் வருது, அவ்வளோ கோபம். தொடர்ச்சியாக நம்ம இதே சமமாக ஏற்கனவே ஒரு பெண் மருத்துவர், ஒரு கால்நடை மருத்துவர், நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக எரித்து கொலை செய்யப்பட்டு அந்த சம்பவம் பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாகவே பல கொலைகள், பல சம்பவங்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுறது, குழந்தைகள் பாலியல் குற்றத்தினால் இதை கோயம்புத்தூர் பக்கத்தில் துடியலூரில் 7 வயசு குழந்தை, இங்கே ஹாசனியாக இருக்கட்டும், எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை பார்த்து வேதனைப்படுறது மட்டும்தான் போயிட்டு இருக்கே தவிர இதற்கு தண்டனைகளே கொடுத்தாலும் அந்த தண்டனை நீங்கள் சொல்லுவது போல் பப்ளிக்காக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். நீர்த்து போயிடுதில்ல. இப்போ 2010 உள்ள வழக்குக்கு 2020 வந்து நீங்கள் தீர்ப்பு சொல்லும் போது அதோட தன்மையே இல்லாமல் போயிடுது. அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குற்றவாளி கூட 10 வருஷத்தில் நாம் என்ன வேணாலும் பண்ணி தப்பிச்சு வந்துடலாம் அப்படி நினைக்கிறாங்க. அப்போ இந்திய அளவில் இதுக்கு வந்து 3 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தையும், தண்டனை கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே கொண்டுட்டு வரணும். இப்போ மருத்துவர்கள் விருப்பப்படுறது மாதிரி அவர்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம், தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டம் வேணும்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை பல மாநிலங்களில் பல மருத்துவர்கள் இன்றைக்கி போராட்டம் மேற்கொண்டிருக்காங்க. உண்மையாகவே அது மாதிரியான சட்டங்கள், பாதுகாப்பு சட்டங்கள் வரலாம். பிரித்து பேச விரும்பலைங்க. மருத்துவர்கள் மட்டும் இல்லைங்க, பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய பல பெண்களும் பல இன்னல்களை சந்தித்து வர்றாங்க. வெளியில் சொல்ல முடியாத இன்னல்களை சந்தித்து வர்றாங்க. அவங்க பணியிடத்தில் அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு கூட பாலியல் துன்புறுத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மன அளவில் அவங்கள துன்பப்படுத்தி அவர்கள் வாழ்கிறாங்க, நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை, அதன் காரணமாக அவங்க பணிக்கு போய் தான் ஆகக்கூடிய ஒரு நிர்பந்தம், அந்த இடத்துல பல பேரோட டார்ச்சர். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஒரு புரட்சி தான் வெடிக்கணும்.
பெண்கள் வந்து பயப்படக்கூடாது, புரட்சி வெடிக்கிறதுக்கு நான்லாம் உண்மையாகவே எல்லா பெண்களையுமே சொல்கிறேன். நீங்கள் அந்த ஒரு முறை உங்கள்கிட்ட யாராவது தவறாக நடந்தால் கூட அதை பூதாகரமான செய்தியாக வெளிப்படையாக கொண்டுட்டு வாங்க. இது இப்படி தான் நடக்கும், இதை நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற இடம் என்ன ஆயிடுதுன்னா குற்றவாளிகளை மேலும் மேலும் குற்றம் செய்ய வைக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து இதை தடுக்கணும், இது மாதிரி பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நாமளே பாடம் கற்பிக்கணும், அல்லது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வைக்கணும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா பத்திரிகையாளர்களை நம்பணும், எனக்கு இது மாதிரி கொடுமை நடக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இதில் 2ம் இருக்குங்க. நான் இதையுமே குறிப்பிட விரும்புகிறேன். சில பெண்கள் ஆண்களை குற்றவாளியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இதை நான் செய்வாங்க. அந்த இடத்தையும் நான் குறிப்பிடுறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லா பாலினத்தை பொறுத்து நாம் வந்து குற்றவாளி இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆண்கள்லையும் மிக உயர்ந்த சிறந்த மனிதர்களும் இருக்காங்க, பெண்கள்லையும் பொய் சொல்லக்கூடிய கீழ்த்தரமாக அந்த பெண் என்கிறத பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அதை நான் மறுக்கலை. ஆனாலும் அந்த ஒரு குற்றமோ ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்கன்னா அதில் அடிப்படையாக சில உண்மைகள் இருக்கும் பட்சத்தில் இதில் காவல்துறை நடவடிக்கை இமிடியேட்டாக எடுக்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா பத்திரிகையாளர்கள் உதவியோடு இந்த செய்தி வெளியில் கொண்டு வரப்பட வேணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஆண்களை பயமுறுத்தும். நாளைக்கு நாம் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்தால் இந்த மாதிரி ஆயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்ச ஆதாரத்தோட ஒரு குற்றம் நிரூபிக்கப்படணும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் நிறைய வதந்திகள் வெளியே பரவுது. அதுலேயும் வந்து அந்த பெண் உடைய அவங்கள வந்து அவங்க ஏற்கனவே வந்து அவங்க துன்பப்பட்டு ரொம்ப கொடூரமாக வந்து அவங்க இறந்துருக்காங்க. அந்த இறப்பே வந்து ஒரு ரணம் அப்படின்னா அவங்கள பற்றி வெளியே சொல்லக்கூடிய விஷயங்களோ இல்லை அந்த காயங்களை பற்றி சில பேர் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப வருத்தமாக இருக்கு மேம். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்கல்ல. நம்ம பார்க்கும் போதுங்க, அதாவது பொதுவாகவே பெண்கள் வந்து இந்த குற்றங்களை மறைக்கிறதுக்கு காரணம் கூட அதுதான். நம்ம பழைய காலத்துலலாம் நீதிமன்ற காட்சிகள்லாம் திரைப்படங்களில் வச்சுருப்பாங்க. எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் நேரடியாக காட்சிகள் பார்க்க முடியாது. சில திரைப்படங்களில் இது காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு விஷயம் நடந்துட்டுனா அதை கேள்வி கேட்குறோங்கிற பேரில் பல்வேறு விதமான கேள்விகளை, அதாவது பார்க்குறவங்க முகம் சுளிக்கும் வகையிலான கேள்விகளை எல்லாம் கேட்டு அவங்கள வந்து ஏண்டா இதுக்கு வழக்கு கொடுக்க வச்சோங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கும். அது மாதிரி இந்த சம்பவத்தை குறித்து நேரில் பார்த்த மாதிரி சில பேர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அந்த பெண்ணுடைய ஆத்மாவை யாரும் நோகடிக்க வேண்டாம். ஆல்ரெடி சில மிருகங்களால் தாக்கப்பட்டு அந்த பொண்ணு துடிச்சு இறந்து போயிடுச்சு. அந்த நிலைமையில் அந்த சம்பவத்தை குறித்து ரொம்ப விளக்கமாக விரிவாக பேசுகிறோம், நான் மருத்துவராக இருக்கேன், நான் யாராவது இருக்கேன் அப்படிங்கிற விதத்தில் கூட சில பேர் அதை பேசும்போது அது நல்லது கிடையாது. அது அந்த பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த ஊரில் வேணாலும் பேசிட்டு இருக்கலாம், அவங்க மாநிலத்தில் கூட உள்ளவங்க கூட அப்படி பேசலாம். பெற்றவர்களுக்கு எப்படி மனசு துடிக்குங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். குற்றம் நடந்தது, குற்றம் குறித்து குற்றத்தில் இந்த குற்றவாளிகள் பிடிபடணும் அப்படிங்கிறத குறித்து தான் இதை நகர்த்தணுமே தவிர இந்த சம்பவத்தை விலாவரியாக பேசுகிறேன்னு அந்த பெண்ணுடைய உடல் குறித்தோ அந்த பெண்ணுடைய மற்ற நடந்த சம்பவத்தை விளக்குறதோ அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காதுங்க. அது உண்மையாகவே சொல்கிறேன், அந்த பெண்ணோட ஆத்மாவே நின்று அழுகும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். நானுமே நமக்கே இதை பேசும்போது கூட அந்த பெண்ணோட ஆத்மா என்ன துடிச்சிட்டு இருக்குமோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையாக கண்ணு கலங்குது. எனக்கு அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு உயிர் வந்து போகும்போது எப்படி அது போகணுங்கிறது இருக்குங்க. பொதுவாகவே அந்த ஆத்மா வெளியில் போகும்போது எப்படி அது துடிச்சு இப்படி ஒரு சாவு, இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சு ஒரு பெண்ணாக பிறந்து தவிர வேற எந்த தப்பும் அது செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு மருத்துவர் என்ன தவறு செய்திருக்க போறாங்க? என்ன தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு? நல்ல அறிவாளியான புத்தியில் சிறந்த அந்த மாதிரி உள்ளவங்க தானங்க அந்த படிப்புக்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவே ஒரு சிரமப்பட்டு தான் இறந்துருக்காங்க. அவங்கள மேலும் போட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதில் வேற சில பேர் வந்து அவங்க ஏன் இந்த அறைக்கு போனாங்க, அவங்க ஏன் இதை செஞ்சாங்கன்னு அவர்கள் மேலேயும் பழியை போட்டு, இது மாதிரி நீங்கள் பெண்கள் மேலே பழியை போட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்கலான்லாம் நினைக்கக்கூடாதுங்க. பெண்கள் வந்து ரொம்ப இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த பிறகு கூட இவங்களை சஸ்பெக்ட் பண்ணி இவங்க மேலே திசை திருப்ப முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அதை தான் பார்க்குறாங்க. இப்போ நிர்வாகம் கூட என்ன முதல்ல தற்கொலைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த தப்பித்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுயநலத்திற்காக இதுலேயும் தப்பிச்சுக்கிறது எப்படி, அதுலேயும் தப்பிச்சுக்கிறது எப்படின்னா இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி யார் வேணாலும் இந்த கொடுமையை பற்றி பேசுங்க.
ஆனால் அதுக்கு ஒரு எல்லை வகுத்து கொள்ளுங்கள். அந்த எல்லையை மீறி போய் அந்த பெண்ணோட ஆத்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவ்வளோ மில்லி விந்தணு இருந்துச்சு, இப்படி இருந்தது, அப்படி இருந்ததுன்னு சொல்லி கற்பனைக்கு எட்டாத அளவுக்கெல்லாம் செய்தியை பரப்புகிறாங்க. அதுவே உண்மையா என்று தெரியவில்லை. உங்களுக்கு ப்ராப்பர் ரிப்போர்ட் வரல. ப்ராப்பர் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னதாக எல்லா மருத்துவர்களும் குறிப்பிடுவது போல் இந்த அளவுக்கு 150 மில்லி விந்தணு இருந்தது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அதுவும் இறந்த பிறகு அந்த அளவுக்கு தேங்கி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதையெல்லாம் நீங்கள் செய்தியாக்கியிருக்கீங்கன்னாலுமே வேதனையாக தான் இருக்குது. இதுவே வேதனை தான், உண்மையாகவே வேதனையான ஒன்று தான். ஒரு ஆக்சுவல் ரிப்போர்ட் வரட்டும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் யாராக டாக்டராக இருந்தால் கூட அதை பேஸ் பண்ணி நீங்கள் வருத்தப்படலாம், நீங்கள் அதை பேஸ் பண்ணி வேதனைப்படலாம். அதை தவிர்த்து எல்லை மீறி நீங்கள் கொச்சைப்படுத்துவது போல் உங்கள் வேதனையை காட்டாதீங்க. அது அந்த ஆத்மாவையும் வேதனைப்படுத்துறதாகும். இப்போ இந்த வழக்கு குறித்து பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நடந்து முடிந்த சம்பவம், இவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது, இன்னொரு சம்பவம் நடந்துடவே கூடாது. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறோமே தவிர இதில் இன்ச் பை இன்ச்சாக நம்ம விளக்கம் கொடுக்கறதுக்கு யாருக்குமே இங்கே முடியாது, அப்படி கொடுக்கவும் கூடாது. கல்கத்தா பயிற்சி மருத்துவருடைய இந்த படுகொலைக்கு ஒரு நீதி கேட்டு இவ்வளவு நேரம் உங்கள் சார்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.